Hi friends, good evening. Welcome to our channel. Friends, நாளைக்கு எல்லாத்துக்கும் ஹாலிடே. ஸோ அதனால் நம்ம அனலைசிஸ் வீடியோ பார்க்காம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. பட் சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து மேக்ஸிமம் எனக்கு லாஸஸ் எல்லாம் நிறைய ரெக்கவர் பண்ணி கொடுக்கறதுக்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு கைஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பிகினிங் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய லாஸ் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு ரெக்கவர் பண்ணி கொடுக்கறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நல்லா யூஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகிட்டு இருந்தது. இதில் வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்கான இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் போட்டு இல்லை நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம சிம்பிளாக வந்து பார்க்க போகிறதே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூல் மட்டும்தான். ஸோ இது வந்து ஒரு ரூல் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தான். அந்த ஒரு 3 ரூல்ஸை வந்து நம்ம கரெக்டாக செட் ஆஃப் ரூல்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா மேக்ஸிமம் நல்ல ப்ராஃபிட்டபிள் வருவீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கார்டில் லைவ்ல இருப்போம். மேக்ஸிமம் டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு இல்லை என் கூட ட்ரேட் பண்ணவங்களுக்குலாம் தெரியும். நான் ஒரு சில விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டைம் ஹோல்ட் பண்ணியிருப்பேன். அப்போ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப லாங் டைமில் ஹோல்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி கற்றுக்கணும்னு விருப்பப்படுற நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் நம்மளுடைய டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கார்டோட லிங்க்கும் இருக்குது. ஸோ நம்ம மேக்ஸிமம் டிஸ்கார்டில் லைவில் இருப்போம். மேக்ஸிமம் அன்றைக்கி டேவோடது நம்ம இப்போ வந்து எனக்குன்றது ஒரு மெயின் நான் இது வச்சுருப்பேன். ஸோ அது க்ளோஸ் ஆயிடுச்சு, மேக்ஸிமம் யாரும் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் டிஸ்கார்ட் லைவை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவோம். இல்லை இன்கேஸ் டவுட்ஸ் இருந்துச்சு இல்லை இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்ததுன்னா மேக்ஸிமம் நாங்கள் ஈவினிங் எண்ட் ஆஃப் தி டே வரைக்கும் இருப்போம் கைஸ். ஸோ ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுற நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன விஷயம்லாம் கவனிக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் ப்ரைஸ். இது வந்து நம்மளுக்கு 9/7 தெரிஞ்சிடும். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் ப்ரைஸ் செகண்ட் விஷயம் ஸ்ட்ரைக் செலெக்ஷன். தேர்ட் விஷயம் ட்ரையலிங் பண்ணுறது. ஃபோர்த் விஷயம் ஸ்டாப் லாஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக ரூல் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இந்த 4 விஷயம் மட்டும்தான். மேக்ஸிமம் இந்த 4 தவிர்த்து நம்ம வேறு எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9 o'clock 7 minutesக்கே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஏன்னா ப்ரீ மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது, ப்ரீ மார்க்கெட் க்ளோஸ் ஆனது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ப்ரீ மார்க்கெட் க்ளோஸ் ஆனது எனக்கு தெரிஞ்ச வேல்யூ வந்து இன்றைக்கி ஓப்பனிங் வேல்யூ 48,853. 48,853னா அதே மாதிரி நான் ஆப்ஷன் செயினில் ஓப்பன் பண்ணிட்டேன்னா 48,853 நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த லெவல், அதாவது 48,000 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மணியாகவும் 48,900 வந்து பார்த்தீங்கன்னா சாரி இந்த மணி சொல்லிட்டேன் 48,800 வந்து அட் த மணியாகவும் 48,900 வந்து அட் த மணியாகவும் இருக்கும். ஸோ நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் என்ன ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணதுன்ட்டு தெளிவாக அகெயின் சொல்லிடுறேன். 48,800 அண்ட் 48,900 வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அட் த மணியில் இருக்கும். நம்ம செலக்ட் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணி 2ல் இருக்க ஸ்ட்ரைக்கு மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அதாவது 48,800 48,900னா இந்த மணி 2. அப்போ வந்து நம்ம எடுக்க போகிறது வந்து 49,100 புட்டும் 48,600 கால் ஆப்ஷன். இது ரெண்டு மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். அதாவது 48,600 கால் ஆப்ஷன். இந்த மணிலேருந்து 2 ஸ்ட்ரைக்கு கீழே போயிடுங்க கைஸ். ஓகேங்களா? ITM 1, ITM 2, ITM 3. நீங்கள் ITM 3 ஆர் ITM 2. நான் மேக்ஸிமம் ITM 2ல் போவேன். ஸோ நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பிகினிங் ஸ்டேஜில் இருக்கனால ITM 3லேயே போய்க்கோங்க. அதுதான் என்ன சேஃபர் சைடு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வாலடைல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கம்பேர்ட் டு 48,700க்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். மேக்ஸிமம் நான் எடுக்கிற ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா 48,700 கால் ஆப்ஷன் எடுத்திருப்பேன். அதே மாதிரி வந்து இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 49,100 எடுத்திருப்பேன். ஓகேங்களா? ITM 2ல் இருக்க ஸ்ட்ரைக்கு மட்டும் தான் நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ITM 3லையும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட்டில் பார்த்துடலாம். சார்ட்டில் நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சார்ட்டில் இங்கே நம்ம மெயினாக பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம். அது வந்து 3 minutes. ஓகேங்களா? நான் சொன்ன 3 விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு. டைம் ஃப்ரேம்
டைம் ஃப்ரேம் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 minutes டைம் ஃப்ரேம் தான் நம்ம பார்க்க போகிறோம். 3 minutes டைம் ஃப்ரேம் பார்த்துட்டு எப்படியும் நம்மளுக்கு வந்து broker charts கொடுத்துருப்பாங்க. ஸோ broker chartsல நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா தானோட ரெஃபரல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ரெஃபரில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுற நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி கரண்ட் டே எக்ஸ்பீரியும் முடிஞ்சிருக்கு. ஸோ கரண்ட் டே எக்ஸ்பீரியிலையும் பார்த்தலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பீரியிலையும் பார்க்கலாம். கரண்ட் டே எக்ஸ்பீரியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 சைட்லையுமே போட்டு வச்சுருப்பேன். கால் சைடு அண்ட் புட் சைடு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிளாட் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு 3 minutes விட்டுருங்க. அது நம்மளுக்கு வேண்டாம். ஃபஸ்ட்டு 3 minutesல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாலட்டையில் இருப்பாங்க. ஸோ அது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 3 minutesோட கேண்டில் நம்மளுக்கு வேண்டியதே கிடையாது. இந்த இடத்துல வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் 3 minutes கேண்டில். ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில் 9:15. செகண்ட் 5 minutes கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9:18 கேண்டலோட ஹை அண்ட் லோ நம்ம மார்க் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி நான் இந்த சைட்லையும் ஹை அண்ட் லோ நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து கரண்ட் வீக் எக்ஸ்பீரியோடது தான் நான் பார்த்துட்ருக்கேன். இதுக்கு வந்து அதுக்கப்புறம் இப்போ வந்து எனக்கு வந்து இங்கே இந்த இடத்துல என்ட்ரி கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து என்ட்ரி பாயிண்ட் கிளியர். இப்போ வந்து இந்த ஹை அண்ட் லோ நான் மார்க் பண்ணுறேன். இந்த ஹையை கட் பண்ணிச்சுன்னா நான் கால் சைடில் நான் என்ட்ரி எடுக்க போகிறேன். இன்கேஸ் எனக்கு வந்து புட்டில் வந்து இந்த ஹையை கட் பண்ணிச்சுன்னா நான் புட் சைடில் வந்து நான் என்ட்ரி எடுக்க போகிறேன். இதற்குண்டான ஸ்டாப் லாஸ். இதுக்குண்டான ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வைக்க வேண்டிய ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட்ஸ். அதுக்கு மேலே வைக்காதீங்க. 40 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். 40 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 40 into 15 போட்டிங்கன்னா நியர்லி 600 rupees வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல் இருக்கும். இதில் வந்து மினிமமாக நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினிங் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இதில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னா மினிமம் ஒரு 1:2 1:3. அதாவது நான் 600 ரிஸ்க் எடுக்கிறேன்னா எனக்கு வந்து 1200 இல்லைனா 1800 ப்ராஃபிட் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்தளவுக்கு மேனேஜபிள் ரிஸ்க்காக எடுங்க. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இல்லை நான் வந்து 40 பாயிண்ட் போடலைங்க 80 பாயிண்ட் போடுறேன் அப்படின்னா அடிக்காது. பட் ஆனால் என்னென்னா உங்களுக்கு இந்த மாதிரி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எல் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் மினிமம் 40 பாயிண்ட்ஸ் நான் வைக்கிறேன்னா 40 பாயிண்ட்ஸ்க்கு எனக்கு ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ கிடைக்குது, மினிமம் 1:2 1:3 இந்த மாதிரி கிடைக்குது அப்படின்றது மட்டும் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வாட்ச் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வீக் எக்ஸ்பீரியிலேயே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாலட்டைலாக தான் இருந்தது. கரண்ட் வீக் எக்ஸ்பீரியிலே பொறுத்த வரைக்கும் நான் 40 பாயிண்ட்ஸ் நான் எஸ்எல் வைக்கிறேன் அப்படின்னா பாருங்கள் 1:3க்கு மேலே போயிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது எத்தனை மணிக்குள்ளோ 9:45க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ட்ரேடு முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இது வந்து கரண்ட் வீக் சினாரியோ. இதுவே நான் நெக்ஸ்ட் வீக்கில் நான் பார்த்தேன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் வரைக்குமே ஹோல்ட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஏன்னா கரண்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ப்ரீமியம் டிகே நிறைய நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீக் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். பிகாஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு மார்க்கெட் ஹாலிடே. ஸோ அதனால் இன்றைக்கி என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி எடுத்திருந்தது வந்து கரண்ட் வீக் எக்ஸ்பீரி எடுக்காமல் நான் நெக்ஸ்ட் வீக்கோட எக்ஸ்பீரி வந்து நான் எடுத்திருந்தேன். அப்போ வந்து இந்த கேண்டலோட ஹை எவ்வளோ, இது வந்து செகண்ட் கேண்டில், அதாவது 9:18 கேண்டலோட ஹை எவ்வளோ 443. அதோட லோ வந்து பார்த்தீங்கன்னா 398. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புட் சைடில் சாரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேர்ட் கேண்டில், இந்த கேண்டில் பாருங்கள் கட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? 9:24க்கு வந்து இந்த கேண்டில் வந்து கட் பண்ணிட்டாங்க. இந்த கேண்டில் ஏன் நீங்கள் எடுக்கலைன்னா இந்த கேண்டலில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கு மட்டும் தான் விட்டாங்க. ஓகேங்களா? எட்டி அங்கே பார்த்தீங்கன்னா 2580 போயிருக்காங்க. பட் அந்த இடத்துல விக்கு மட்டும் தான் போட்டாங்களே தவிர அதுக்கப்புறம் அது மூவ்மெண்ட்டே காட்ட கிடையாதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கால் சைடில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டல்லையே பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்தாச்சு. 443ன்ற லெவல்லையே நம்ம மேக்ஸிமம் என்ட்ரி போட்டாச்சு. மேக்ஸிமம் அதே ஸ்டாப் லாஸ் தான் வச்சுருந்தேன், அதாவது 40 பாயிண்ட்ஸ். இதுக்கு வந்து ட்ரையல் பண்ணுறது எப்படின்னா இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரி சொல்லிட்டேன். மினிமம் டார்கெட் எப்படி இது பண்ணலாம் சொல்லியாச்சு. 3வது விஷயம் ஸ்டாப் லாஸ் சொல்லியாச்சு. 4வது விஷயம் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். அதாவது நான் 40 பாயிண்ட் நான் இங்கே வச்சுருக்கேன், எஸ்எல் 40 பாயிண்ட் வச்சுருக்கேன்னா எனக்கு வந்து இங்கே இப்போ வந்து எனக்கு 444லேருந்து
460 வரைக்கும் மூவ் ஆயிருக்காங்க அப்படின்னா நான் என்னோட எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட், அதாவது 40 பாயிண்ட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 30 பாயிண்ட்ஸாக குறைப்பேன். ஸோ அப்படி குறைச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து எனக்கு இந்த ரேஞ்சுக்கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு நான் நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பேன். அதாவது 440லேருந்து நான் 520 வரைக்கும் போகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் 520 கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு நான் நல்ல ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். அதாவது மினிமம் 1:2 ரேஞ்ச்லேயும் இருக்கும். இன்கேஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்கேஸ் எனக்கு இந்த லெவலில் போயிட்டாங்க அப்படின்னா இங்கே பாருங்க 530 வரைக்கும் போயிருக்காங்க. 530 வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கேருந்து எத்தனை பாயிண்ட்ஸ் போயிருக்காங்க? நியர்லி 80 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு போயிருக்காங்க அப்படின்னா 440லேருந்து நம்மளுக்கு 80 பாயிண்ட்ஸ்னால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 440னா 520 480ன்ற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்திருக்கும். 480ன்ற லெவலில் வந்து இந்த கேண்டலில் வந்து நம்மளுக்கு எஸ்எல் அடிச்சிருக்கும். ஓகேங்களா? ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எஸ்எல் அடிச்சிருக்காது. இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரெண்டிங்காக இருக்கனால இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எஸ்எல் அடிச்சிருந்தாங்க. பட் ஆனால் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா நான் இந்த எஸ்எல்ல வந்து இந்த காஸ்ட் டு காஸ்ட் மூவ் பண்ணி ஹோல்ட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? சரி, ஓகே, டார்கெட் போகட்டும். ஏன்னா நான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் நான் நல்லா ப்ராஃபிட்டபிளே பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் என்னென்னா அங்கெல்லாம் வெயிட் பண்ணவன் நான் இந்த இடத்துல கட் பண்ணிட்டேன். அதாவது 553ல் கட் பண்ணிட்டேன். ஏன்னா அது மார்க்கெட்டும் ரொம்ப அந்த இடத்துல திணறிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல கட் பண்ணிட்டேன். பட் ஆனால் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தேன்னா இவங்க வந்து இன்னைக்கு வந்து ஹை வந்து பார்த்தீங்கன்னா 580 வரைக்கும் போயிருக்காங்க. நியர்லி 60 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்காங்க. பட் இருந்தாலும் போதும் எனக்கு இந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு 1:2ன்ற ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கோட தான் புக் பண்ணியாச்சு. கரண்ட் வீக்கோட தான் புக் பண்ணியாச்சு கைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜியாக உங்களுக்கு வேண்டி பில்ட் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக நான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் எதுவுமே போடல. சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைம் ஃப்ரேமில் எந்த கேண்டலில் நம்ம கரெக்டாக வாட்ச் அவுட் பண்ணோம்னா அந்த கேண்டல் நம்மளுக்கு வந்து நல்ல ரிஸ்க் ரிவார்டு கொடுக்குது அப்படின்றத மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? இதே மாதிரி நான் ப்ரீவியஸ் டேவோடதும் பார்க்குறேன். ப்ரீவியஸ் டே பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா 48,812. 812னா சேம் இதே ஸ்ட்ரைக் தான் வரும். ஸோ இது வந்து நான் நெக்ஸ்ட் வீக்கில் தான் இருக்கேன். கரண்ட் வீக்கோட ஸ்ட்ரைக்கில் போய் பார்க்குறதுனாலும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டில் இதில் வந்து செகண்ட் கேண்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோஜி போடுறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல பெரிய டார்கெட்டுக்கே வெயிட் பண்ணலாம் கைஸ். இந்த மாதிரி சின்ன கேண்டலாக இருக்குல்ல, இந்த மாதிரி சின்ன கேண்டலாக வருது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் சைட் காலர் புட்டு. ஓகேங்களா? சின்ன கேண்டல் ரொம்ப குட்டியாக இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் பெரிய டார்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நேத்திக்கு வந்து எனக்கு எஸ்எல் அடிச்சது. நான் அடிக்க கிடையாதுன்ட்டுலாம் சொல்ல, எஸ்எல் அடிச்சது. ஸோ எஸ்எல் அடிச்சுட்டு அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் எனக்கு என்ட்ரி கொடுத்தாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து எனக்கு என்ட்ரி கொடுத்தாங்க. மினிமம் நான் அதே சேம் 40 பாயிண்ட் தான் நான் எஸ்எல் வச்சுருந்தேன். பட் ஆனால் நான் புக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சாலிடேஷன் ஜோனில் 556ன்ற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் புக் பண்ணிட்டேன். ஸோ அப்படி புக் பண்ணுற பட்சத்தில் எனக்கு வந்து நேத்திக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸ் எவ்வளோனா எனக்கு அந்த பக்கம் ஒரு 40 பாயிண்ட்ஸ் எனக்கு எஸ்எல் அடிச்சிருச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 120 பாயிண்ட்ஸ் பக்கம் எனக்கு கிடைச்சிருக்கு. மினிமமாக நான் விட்டுருந்தேன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் பக்கம் போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 120 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 பாயிண்ட்ஸ் என்னமோ தான் எஸ்எல் அடிச்சிச்சு. ஏன்னா ரேஞ்ச் ரொம்ப சின்னதாக இருக்கனால நானும் எஸ்எல் சின்னதாக வச்சுருந்தேன். 25 பாயிண்ட்ஸ் தான் எஸ்எல் அடித்தாங்க. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ப்ராஃபிட் ரெக்கவரி அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க. ரொம்ப டைம் எல்லாம் எடுத்துக்கல. 9:30 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10:15 அப்படின்னும் போது எனக்கு அது ஒரு நார்மலான டைம் தான். ஈஸியாக டக்குன்னு வேலை முடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் சொல்கிறது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டெலிகிராமில் கேளுங்க கைஸ். மேக்ஸிமம் நம்ம ரிப்ளை பண்ணுவோம். ஸோ நம்ம கூட சேர்ந்து லைவ் ட்ரேட் பண்ணணும் விருப்பப்படுற நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டோட லிங்க் இருக்குது. நீங்கள் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.